கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை, மதம் தோன்றிய காலத்துலேருந்தே மதத்தை எதிர்த்தவங்களாம் இருக்கிறாங்க. மதம் தோன்றிய காலத்துலேருந்தே. இன்றைக்கி நீங்கள் மதமாக உருவாக்கி வச்சுக்கலாம், ஒரு காலகட்டத்தில் மதத்தை எதிர்த்தவங்க தான். யூதராகவே பிறந்த ஒரு மனிதன் யூத மதத்துக்கு எதிராக பேசி அவரும் ஒரு தலைவர் ஆகிட்டார். குறைஷி இனத்தில் பிறந்த ஒரு மனிதன், யாரெல்லாம் நான் சொல்ல, நீங்கள் அதுக்கு மேலே டீட்டெயில் பண்ண முடியாது, மனசு நோவும் உங்களுக்கு சொன்னாக்கா. குறைஷி இனத்தில் பிறந்து விட்டு ஒருத்தர் குறைஷி இன மக்களே தப்புன்னு சொல்லி அதுக்கு ஒருத்தர் மதமாயிட்டார். இங்கே நிறைய மதங்கள்லாம் அப்படி தான் உருவாகிருக்குது. இல்லை, இந்து மதத்தில் சொல்லவே வேணாம், தெருக்கு ஒரு மதம். ஆக்சுவலாக அப்படி இல்லை, இது ஒரு இந்து மதம் மொத்தமாக ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக தெருக்கு ஒரு மதம். நீங்கள் இதெல்லாம் தமிழ் மதம், நீங்கள் பேசுறதெல்லாம் தமிழ் மதத்தை பற்றி இந்து மதம்னு சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டார். எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டார். ஐயோ, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, தெளிவாக இருக்குது, உங்கள் சிந்தனையெல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் தமிழ் படித்ததுனாலையும் தமிழ் மதத்தினாலையும் இப்படி ஆனீங்க, நீங்கள் சொல்லும்போது இந்து மதம்னு சொல்லிடாதீங்க, தமிழ் மதம்னு சொல்லுங்கள், சைவ மதம் தமிழ் மதம் புரியுதா அப்படின்னு. இப்போ ஏன் மதம் வாழுது, மடையன் வாழ்கிறான், மதம் வாழுது. எதனால் வாழுது, மடையனுக்கு வாழ்கிறானுங்க. அதனால் இப்படிலாம் சொன்ன உடனே யாரெல்லாம் மதம் மடையனா, ஆமாம் நான் ஒரு மடையன் தான் பாரு, பொட்டெல்லாம் வச்சுன்னு வந்துக்கிறேன், நான் வித்தியாசமான மடையன். அப்பப்போ நான் மடையன் தான்றதுக்கு என்ன பண்ணிப்பேன், பட்டை வச்சுப்பேன், நாம போட்டு. உன் பேர் சிவயோகி, ஏன் நாம வச்சுக்கிறேன்னு கேட்டுருந்தான். நாம ஏன் வச்சுக்கிறேன்னு கூட வந்து தெரியல. நெத்தி நல்லா இருக்குது, காலியாக இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுகிறான். சும்மா ஒரு இடம் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அங்கங்கே என்ன தந்து வச்சுருந்தேன்ல, மூளை காலியாக இருக்குதுன்னு பான் பராக் துப்பி வைக்கிற மாதிரி, பான் பராக் தூக்குறான்ட்டு புள்ளியார் செலவு வைக்கிற மாதிரி பார்த்தது இல்லையா நீங்கள்? அது மாதிரிலாம் முள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் என்ன பான் பராக் தூக்கிட்டு போனாங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கங்கே விநாயகர், ஏன் அது மதவாதிகளாம் புத்தர் இது மாதிரிலாம் எதாவது முள்ள வச்சோன்னா ஆவான், மற்றவங்க ஓதிப்பான். ஏன் புத்தர் மலையை துப்புறன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவனா பண்ணுவான், ஓதிப்பான். நமக்கு பிரச்சனை கிடையாது, இல்லை பார்த்து நிற்க முடியாது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சுதே. அதனால் மதம்லாம் என்ன பண்ண முடியாது, ஒழிக்க முடியாது. இது கூட ஒரு மதம் மாதிரி ஆகிடும். மதம்னா ஒரு கூட்டம், மதம்னா ஒரு கூட்டம், ஒரு விதமான வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி வச்சுன்னு செய்வாங்க. இது கூட ஒரு வழிபாட்டு முறையாக, இது ஒரு மதமாக நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளாண்ட வந்தால் மட்டும் அப்படி ஆகாதியா. சிவை என்ன பண்ணவே இல்லை, எங்கேயுமே கட்டாயப்பத்தில் வெள்ளை சட்டை போடு, கோமணம் கட்டு, அவர் பேர் நம்ம ராமருக்கு பேர் விசேஷமான ஒரு, நான் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லினேரு, ராமா சொல்லு பார், நம்ம முருகரு என்ன சொல்ல, முருகான்னு சொல்லு. இப்போ எல்லாம் பிரச்சனையாக தான். ஆனால் இவன் எந்துன்றான், திருச்சிற்றம்பலன்றான், அது அசிங்கமாக பேசணும் வர சொல்லி கேஸ் வர வாங்கின்னு வந்துக்கிறான். நம்ம ஆளுன்றான், அப்படியே செத்து போகாமல் அப்படியே இருக்கலான்றான், காலில் பேண்டவரை திட்டன்றாங்க. என்னடா இது, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆன்மீகன்றான், யோக பாதைன்றான், யோக பாதையில் இது சமாதி சாதி தானே, சமாதி சாதிச்சவரை காலில் பேண்டவருன்றானே, எப்படி அது அப்படின்னு புதுசாக ஒரு வணக்கு முறை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாக்கா அது தப்புன்றான். இப்போ கேட்டிங்கன்னு வச்சு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப மதமே வேணாம் போடாட்டு, நீங்களே என்ன ஆச்சு, மதம் ஆச்சு மயிராச்சு, வேணாம் மனசை மட்டும் நேராக வச்சு கொண்டு போயினே இருக்கு. அப்போ சிவவைகி தான் ஃபேமஸ் ஆனாக்கா மதம் தான் என்ன ஆகும், காணாமல் போயிடும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.